Good evening students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dimensional analysis அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ எதுக்கு நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதுக்கு தான் நம்ம வந்து ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து இட்ஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதேமாரி ரெண்டா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை இதேமாரி ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ், வாட் ஆர் டெரைவ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஸோ லென்த், மாஸ், டைம் and electric current and temperature and sixth one is luminance intensity and the seventh one is the amount of substance. ஓகேங்களா? ஸோ இந்த 7 தான் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இது வரும் நம்மளுக்கு. அப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இதேமாரி ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு ஸோ நம்ம ஃபார்முலாஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நம்ம. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இல்லை இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வேற எப்படி சார் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ ஒரு 3 இன்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இன்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ். அப்போ அந்த 3 இன்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா ஸோ எம், எல் அண்ட் டி அப்படின்னு எழுதலாம். ஸோ எம் ரெப்ரசன்ட் ஃபார் இஸ் அ மாஸ் and L represents L எப்படி இது பண்ணோம்னா so length. ஓகேங்களா? so length and T represent for it's a time. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு இதுவா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூணுமே வந்து இஸ் அ இன்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் சொல்லலாம். ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை இந்த மூணை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி சார் எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து அடுத்த ஃபார்முலாஸ் பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்க்குலாம் எப்படி நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இது எப்படி சார் நம்ம இதெல்லாம் லென்த்துக்கு என்ன பிரெத்துக்கு என்ன இதை வந்து நம்ம எல்லாமே வந்து மீட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது லென்த்தை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இதை வந்து எல் இன்ட்டு எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல் தான் வந்து லென்த்து. ஸோ இதுவும் எல் லென்த்து. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ m0 ஸோ எல் ஸ்கொயர் டி பவர் 0 அப்படின்னு எழுதணும். ஸோ m0 அப்படின்னா ஸோ எம் மாஸ் டேர்ம் இந்த இடத்துல இல்லை, அதனால அதை m0ன்னு எழுதிக்கணும். ஸோ t0 வந்து டைம், இங்கே டைம் இதுவும் இல்லை இங்கே நம்மளுக்கு, அதனால t0. ஓகேங்களா? ஸோ இதை போடாமல் இருக்க முடியாது. ஸோ இதை நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம m0 t0 நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வால்யூம். வால்யூமுக்கு என்னது? ஸோ அதே லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு height. ஓகேங்களா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ அது நம்ம எப்படி இது பண்ணுவோம்? ஸோ எல் இன்ட்டு எல் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபைனல் டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ m0 L³ T பவர் 0 இப்படின்னு எழுதலாம் நம்ம.
ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா. ஸோ மாஸ் டென்சிட்டினாலும் ஒன்று தான். ஸோ டென்சிட்டினா என்ன? ஸோ மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா. ஸோ மாஸுக்கு என்ன? ஸோ மாஸுக்கு வந்து ஸோ அந்த பேஸ் குவான்டிட்டிஸில் வந்து எம். ஓகேங்களா. ஸோ டிவைட் பை ஸோ வால்யூமுக்கு நமக்கு தெரியும் இப்போ தான். ஸோ வால்யூமுக்கு என்ன? ஸோ எம். ஸோ இதை வந்து எப்பவுமே ஸோ இதுமாரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுங்க. ஸோ வால்யூமுக்கு என்ன? ஸோ M0 L³ T⁻0 அப்படின்னு எழுத வேண்டியதான். ஸோ அப்போ இது எல்லாமே மேலே நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸோ எம் L⁻³ and T⁻0. ஓகேங்களா. ஸோ இதுதான் டென்சிட்டிக்கான மாஸ் டென்சிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன டைமென்ஷன் பண்ணலாம்? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 1 ஸோ டைம் பீரியட். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. அப்போ 1 டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட்னா ஸோ 1/t. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போயிட்டாச்சு. ஓகே. அடுத்தது என்ன? ஸோ M0 L0 T⁻1. ஏன்னா மாஸ் குவான்டிட்டி இல்லை. ஸோ மெஷரிங் குவான்டிட்டி L குவான்டிட்டி இங்கே இல்லை. ஸோ அதனால வெறும் T குவான்டிட்டி இல்லை. ஸோ T⁻1. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெலாசிட்டி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வெலாசிட்டி என்னது? displacement by so time. ஸோ இது வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஸோ இதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ M0 L T⁻0 டிவைட் பை ஸோ T. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனல் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? ஓகேங்களா. ஸோ M0 L ஸோ T. ஸோ இந்த T வந்து நியூமரேட்டர் வந்துச்சு அப்படின்னா ஸோ T⁻1. ஸோ நார்மல் நம்ம மேத்தமெட்டிக்கலில் கீழே இருந்து மேலே வந்து எப்படி இன்வெர்ஸ் போடுமோ அதே மாதிரி தான் இதுவும் இன்வெர்ஸ். Acceleration என்னது? So acceleration is a velocity divided by time. அப்போ velocity என்னன்னு நம்மளுக்கு தெரியும். velocityக்கு என்ன dimensional formula? It's a M0 L T⁻1 divided by so time. ஓகேங்களா. ஸோ இப்போ மறுபடியும் என்ன வரும் ஃபார்முலா? ஸோ அதே M0 L T⁻1 இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து ஸோ T⁻2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ T⁻1 T⁻2 அப்படின்னு எழுதலாம் நம்ம. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். நம்ம ரீரைட் பண்ணிட்டு ஸோ எழுதணும் அப்படின்னா ஸோ T⁻2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் நம்ம. So T⁻2 close the square bracket. And then forceக்கு என்ன நம்மளுக்கு தெரியும். So force into mass into acceleration அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மாஸுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? இட்ஸ் M. ஆக்சலரேஷனுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? இட்ஸ் M0 L T⁻2. ஓகேங்களா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ M L T⁻2. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ இம்பல்ஸ்னா என்னது? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஸோ ஃபோர்ஸ் என்னது? ஸோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ML T⁻2 இன்ட்டு ஸோ டைம்னால இட்ஸ் a t. ஓகேங்களா. அப்போ ஃபைனல் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? ஸோ ML T⁻1. ஏன்னா ஸோ திஸ் இஸ் T⁻+1, திஸ் இஸ் T⁻2. ஸோ அதனால T⁻1 அதேமாரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒர்க் எனர்ஜி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ எனர்ஜி ஒர்க் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னா என்னது? ஸோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ML T⁻2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணோம்? ஸோ மீட்டரு லென்த் L. அப்போ ஃபைனல் என்ன வரும்? ஸோ L² T⁻2. ஓகேங்களா. ஸோ இது ஒர்க்கு எனர்ஜி. ஸோ அடுத்தது பவர். ஸோ பவர்னா என்னது? ஸோ ஒர்க். ஓகேவா. ஸோ ஒர்க் பை டைம். ஒர்க் டிவைட் பை டைம். ஸோ ஒர்க் என்னது? ஸோ ஒர்க் நம்ம இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம ஒர்க்குக்கு என்னது? ஸோ ML² T⁻2 close the bracket. So and T. ஓகேங்களா. ஸோ அப்போ the final
the final dimensional formula, so m l square, so இந்த கீழே இருக்கிற t மேலே வந்துருச்சு அப்படின்னா it's a t power, so -2 -1 இருக்கும், so -3 நம்மளுக்கு -3 ஆயிடும். so momentumத்துக்கு வந்து so mass into velocity, mass into velocity, so mass என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், it's a m, and velocity, velocityக்கும் நம்மளுக்கு தெரியும், it's a m not l t power -1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். so அப்போ the final dimensional formula is m l t power -1. so இதான் momentumத்துக்கான இது. and pressure, pressure or stress அப்படின்னு சொல்லலாம் நம்ம, ஓகேங்களா. so pressure or stress, pressureக்கு என்னது force by area, so force என்னன்னு நம்மளுக்கு தெரியும், forceக்கு என்ன நம்மளுக்கு, so force equal to so ml t power -2, ஓகேங்களா. so divided by area, ஏரியாக்கு என்னன்னு தெரியும், it's a l square, ஓகேங்களா. so இந்த l square மேலே வந்துருச்சுன்னா l power -2, so அதனால m l power -1 t power -2, ஓகேங்களா. so இந்த +2 மேலே வந்துருச்சு அப்படின்னா -2, அதனால +1 -2 is -1. so surface tension, so surface tension என்னது, so force, surface tension force divided by so length. so force என்ன நம்மளுக்கு தெரியும், இப்போதான் நம்மளுக்கு தெரியும், so ml t power -2 divided by l, ஓகேங்களா. so l cancel ஆயிடுச்சு அப்படின்னா so remaining is m l naught t power -2. so இதுதான் surface tension. and surface energy, surface energy என்னது, so energy by area, energy by area, so energy, so energy என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. so எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, so m l square t power -2, ஓகேங்களா. so divided by ஏரியாக்கு வந்து l square, அப்போ the whole formula, final formula, so l square cancel ஆயிடுச்சு அப்படின்னா so m l naught t power -2, ஓகேங்களா. அடுத்தது velocity gradient, ஓகேங்களா. so velocity gradientக்கு என்னது, so velocity divided by distance, so velocity divided by distance, velocity என்னன்னு நம்மளுக்கு தெரியும், so velocityக்கு நம்மளுக்கு என்ன இது, so m naught l t power -1 divided by distance, distance வந்து l, ஓகேங்களா. so அப்போ the final formula is m naught l cancel ஆயிடுச்சு, so l naught t power -1, so அது வந்து velocity gradient. and pressure gradient, pressure gradientக்கும் அதே தான், so pressure, so அதே இல்லை, so formula is similar, distance, ஓகேங்களா. so pressureக்கு என்னது, so m l power -1 t square pressureக்கு, ஓகேங்களா. so divided by, ஏன்னா pressureக்கு நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சோம், so divided by l, ஓகேங்களா. so divided by l, this is -2, so this is l, okay, distance l, so அப்போ the final is m, so l, so l இந்த l மேலே போச்சுன்னா l power -1, அதனால -2 t power -2, ஓகேங்களா. so close the square bracket. so pressure energy, pressure energy என்னது, so pressure into volume, so pressure என்ன, so இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம், m l power -1 t power -2 into l cube, pressure into volume, volume வந்து l cube, ஏன்னா volume length into breadth into height, so அதனால so இப்போ இது power 3, இது -1, 3 -1 is +2, so m l +2 t power -2. and coefficient of viscosity என்னன்னு பார்த்தீங்கன்னா, so force by area, force by area into velocity gradient, so force by area, so force by area என்னது, அது pressure, ஓகேங்களா. so pressure என்னது, m l power -1 -2,
ஓகேங்களா. ஸோ இன்ட்டு வெலாசிட்டி கிரேடியன்ட் என்னது, வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் m நாட் l நாட் t பவர் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் நம்ம கம்பைன் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் m. ஓகேங்களா. ஸோ அந்த l பவர் மைனஸ் 1 அண்ட் t பவர் minus 1 minus 2 is a minus. ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இன் வெலாசிட்டி கிரேடியன்ட், ஸோ velocity gradient is a t power minus 1. ஓகேங்களா. ஸோ t power minus 1 minus 3. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா angular velocity. ஸோ angular velocity அப்படின்னா ஸோ angular distance by time. ஓகேங்களா. ஸோ ஆங்குலர் டிஸ்டன்ஸ்னா ஆங்கிள் தான் வரும். ஆங்கிள் வந்து ரேடியன். ஸோ ரேடியன்ஸ் வந்து இதுக்கு டைமென்ஷனல் கிடையாது, இந்த பேஸ் குவான்டிட்டி கிடையாது. ஸோ அதனால மேலே ஒரு கான்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு டிவைடட் பை இட்ஸ் டைம் வந்து கேபிட்டல் டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதை ஹோல் த திங் எழுதும்போது ஸோ m0 l0 t பவர் மைனஸ் 1 அப்படி தான் வரும் நம்மளுக்கு. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு. அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்னது, ஸோ ஆங்குலர் velocity divided by so time. So same m0 l0 t power minus 1 divided by so capital T. So final answer is m0 l0. இந்த கீழ இருக்கிற t மேலே வந்துருச்சு அப்படின்னா it's a t power minus 1 t power minus 1. The final answer is minus 2. So moment of inertia னா என்ன, so mass. ஓகேங்களா. ஸோ மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ மாஸ்க்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஸோ m த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே 0 இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் l ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ மற்றது எல்லாமே 0. த ஃபைனல் ஆன்சர் இஸ் m l ஸ்கொயர் t பவர் 0. ஓகேங்களா. ஸோ இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. And then angular momentum என்னது, ஸோ அதே moment of inertia int angular velocity. ஓகேங்களா. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம், m l ஸ்கொயர் t பவர் 0 இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி என்னது, ஸோ m0 l0 t பவர் மைனஸ் 1 close the bracket. அப்போ ஃபைனலாக என்னது m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 1. ஸோ momentum of force என்ன, ஸோ force into distance. ஓகேங்களா. ஸோ force into ஸோ distance. ஸோ ஃபோர்ஸ் என்ன, ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸோ m l t பவர் மைனஸ் 2 இன்ட்டு ஸோ l. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. அதான் ஃபோர்ஸ். அண்ட் டார்க், ஸோ டார்க் என்ன அப்படின்னா, ஸோ டார்க் அதுவும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். டார்க்கும் வந்து ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸோ அதே தான் மேலே இருக்கிறத தான் அப்ளை கீழோட ml t பவர் மைனஸ் 2 இன்ட்டு எல். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஸோ நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சினாலே தெரியும், ஸோ ஃப்ரீக்வன்சினா 1/t தெரியும். பட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஸோ 2π நியூ. ஓகேங்களா. ஸோ 2π நியூ. ஸோ நியூ வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி என்னது, ஸோ 2π வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது, அது டைமென்ஷன்லெஸ். அதனால் வெறும் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் நம்ம போடணும். நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இட்ஸ் 1/t. ஸோ 1/t. ஓகேங்களா. ஸோ அதாவது 1/t டைம் பீரியடுன்னு இருக்கும். ஸோ டைம் பீரியடுக்கு t இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் இஸ் m0 l0 t பவர் மைனஸ் 1. கீழே இருக்கிற t மேலே நியூமரேட்டர் வந்துச்சுன்னா t பவர் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேவ் லென்த்னாலே தெரியும் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வேவ் லென்த்னாலே டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே வெறும் எல் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ ரிமைனிங் இஸ் m0 l0 சாரி l1 t0. அண்ட் தென் இன்டென்சிட்டி, ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னா இட்ஸ் அ பவர் பை ஏரியா. ஓகே. ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னா ஸோ பவர் பை
ஏரியா. ஸோ பவர் என்னது? ஸோ பவர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ ml square t power minus 3 ஓகேங்களா. ஸோ பவர் t power minus 3 divided by, ஸோ ஏரியா is L square. ஸோ இந்த L square கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ml0 t power minus 3 ஓகேங்களா. ஸோ இது இன்டென்சிட்டி. இது அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டினா என்ன? ஸோ எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டி பை எனர்ஜி பை வால்யூம். ஸோ எனர்ஜி என்னன்னு தெரியும். ஸோ திஸ் ml square t power minus 2 டிவைடட் பை வால்யூம் வந்து L cube, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த L cube மேலே வந்துருச்சுன்னா L power minus 3 இருக்கும். -3 plus 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து -1 இருக்கும். ஸோ ml power minus 1 t power minus 2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் இம்பல்ஸ். Angular impulse அப்படின்னா இட்ஸ் a torque into time. ஸோ டார்க்னா என்ன நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் ml square t power minus 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ட்டு டைம் பீரியட் இஸ் a capital T. ஸோ ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனல் வந்து ml square. திஸ் இஸ் a +1, tக்கு மேலே +1 இருக்குது. ஸோ அப்போ -2 + 1 இஸ் a -1. ஸோ இதுதான் ஆங்குலர் இம்பல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் divided by மாஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் என்னது? ஸோ ml t power minus 2 இன்ட்டு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் L ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை மாஸ் ஸ்கொயருக்கும் ஸோ m ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த m ஸ்கொயர் மேலே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் m power minus 2 ஓகேங்களா. ஸோ m power minus 2 ஸோ -1 ஆகிடும். இது +1 இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஸோ +1 -2னா -1 அண்ட் தென் L cube. இது L வந்து மல்டிபிகேஷன், L ஸ்கொயர் L cube அண்ட் ரிமைனிங் இஸ் t power minus 2. And next Planck's constant. So Planck's constant is the energy by frequency. So energy by frequency. ஸோ எனர்ஜி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனர்ஜி வந்து ml square t power minus 2ன்னு தெரியும். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 1/t ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் ஸோ 1/t. ஸோ இந்த t மேலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ மேலே வந்துருச்சு அப்படின்னா ஸோ சேம் L square t power minus 2 into t அப்படின்னு வரும். இந்த t வந்து ஸோ மேலே நியூமரேட்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த t. ஃபைனல் இஸ் ml square. ஸோ this is +1, this is -2, so அப்போ -1 and then heat capacity அப்படி இல்லைன்னா entropy ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னா ஸோ heat energy divided by temperature ஓகேங்களா. ஸோ temperature ஓகேங்களா. ஸோ ஹீட் எனர்ஜி என்ன? ஸோ ஹீட் எனர்ஜினாலும் ஒன்று தான். ஸோ எனர்ஜி வந்து ml square t power minus 2 divided by ஸோ டெம்பரேச்சருக்கு நம்ம சொல்லவே இல்லையே சார். அப்போ டெம்பரேச்சருக்கு இன்னொரு பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது. டெம்பரேச்சருக்கு அந்த பேஸ் குவான்டிட்டி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் a capital K ஓகேங்களா. ஸோ அந்த கேபிட்டல் கேலேயே நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் டெம்பரேச்சர். ஸோ அப்போ இது ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது என்ன ஆகும்? ஸோ ml square t power minus 2 so k power minus 1 ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிற k மேலே வந்துருச்சு அப்படின்னா ஸோ k power minus 1. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன ஆகும்? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா வந்து ஸோ ஹீட் எனர்ஜி divided by ஸோ மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். ஸோ ஹீட் எனர்ஜி என்ன? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ml square t power minus 2ன்னு பார்த்தோம் டிவைட் பை ஸோ மாஸுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் m
டெம்பரேச்சருக்கு என்னது, ஸோ கெல்வின் கே கேபிட்டல் கே. ஸோ இப்போ என்னன்னா இந்த mm கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ m0 L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 K பவர் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து லேட்டன்ட் ஹீட். ஸோ லேட்டன்ட் ஹீட் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஹீட் எனர்ஜி divided by mass. So heat energy என்ன தெரியும், ஸோ எனர்ஜியோட ஃபார்முலாவே தான். ஸோ L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 divided by ஸோ M. ஓகேங்களா. ஸோ M கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ M0 L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 இது அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னது, ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஸோ ஹீட் எனர்ஜி ஓகேங்களா. ஸோ இன்ட்டு திக்னஸ், heat energy into thickness whole divided by so area into temperature into time. ஓகேங்களா. ஸோ ஹீட் எனர்ஜி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 தெரியும். ஸோ திக்னஸில் வந்து ஸோ அது லென்த்தில் தான் வரும் அது. ஸோ அதனால் L அண்ட் ஹோல் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஏரியா வந்து L ஸ்கொயர். ஸோ டெம்பரேச்சர் வந்து கே கேபிட்டல் கே அண்ட் டைம் வந்து ஸோ கேபிட்டல் டி. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா ஸோ இந்த எல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ டீக்கு டி ஒரு டி கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இஸ் எம். ஓகேங்களா. ஸோ எல் ஸோ டி பவர் மைனஸ் 3 இன்ட்டு கே பவர் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ கே பவர் மைனஸ் 1. ஸோ இதுதாங்க ஃபார்முலாஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனர்ஜி ஓகேங்களா. ஸோ எனர்ஜி பை ஏரியா இன்டு டைம். ஓகேங்களா. ஸோ ஹோல் டிவைடட் பை ஓகேங்களா ஹோல் டிவைடட் பை இட்ஸ் a temperature power 4. ஓகேங்களா. ஸோ எனர்ஜி பை ஏரியா என்னன்னு பாருங்க. ஸோ mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 ஓகேங்களா. ஸோ இன்ட்டு டி ஸோ ஹோல் டிவைடட் பை ஸோ கே பவர் 4. ஸோ அப்போ இதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ டி ஸ்கொயர் திஸ் இஸ் டி. ஸோ அதனால் ஒரு டி போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த டைம் கூட நம்மளுக்கு ஏரியா இன்ட்டு டைம் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏரியா இன்ட்டு டைம் எனர்ஜி டிவைட் பை ஏரியா இன்ட்டு டைம். ஓகேங்களா. ஸோ அப்போது இது எனர்ஜியோட இது. ஸோ டைம் ஸோ இன்ட்டு நம்ம எல் ஸ்கொயர் நம்ம தனியாக கேட்கணும். ஓகேங்களா. ஸோ எல் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டிவைடில் வரும். டிவைடில் வந்துச்சுன்னா எல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டி பவர் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 1. ஸோ அதனால் எம் ஸோ L0 டி பவர் மைனஸ் 3 அண்ட் கே பவர் மைனஸ் 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ எனர்ஜி by so temperature. So எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா. ஸோ mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 divided by capital K. ஸோ capital K டெம்பரேச்சருக்கு. அப்போ the final answer the dimensional formula mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 K இன்வர்ஸ். ஸோ கீழே இருக்கிற K வந்து மேலே வந்துருச்சுன்னா K இன்வர்ஸாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னது. ஸோ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை ஸோ மோல் இன்ட்டு ஸோ டெம்பரேச்சர். சார் இந்த இடத்துல என்னது புதுசாக மோல் வந்தது. ஸோ மோல் வந்து இதுவும் ஒரு பேஸ் குவான்டிட்டிஸ் தான். இந்த மோல் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அவகேட்ரோ நம்பருக்கு மட்டும்தான் இந்த மோல் வரும். ஸோ மோல்னா என்னது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. அப்போ ப்ரெஷர் என்னது. ஸோ ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியும். ஸோ mL பவர் மைனஸ் 1 T பவர் மைனஸ் 2
m l power minus 1 t power volume. So volume வந்து l cube and whole divided by, so மோலுக்கு எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ஸோ அது மோலே தான் நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ MOL அப்படின்னு தான் எழுதணும். ஸோ இன்ட்டு டெம்பரேச்சருக்கு K அப்படி எழுதணும். அப்போ எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஸோ M ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் L plus 3, இது minus 1, ஸோ plus 3 minus 1 is plus 2 and T power minus 2 K inverse mole inverse அப்படின்னு வரும், mole inverse அப்படின்னு. And next charge வந்து so current into time, so current into time ஓகேங்களா. ஸோ கரண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட்டுக்கு ஸோ இதுவும் புதுசாக இருக்குன்னா, ஸோ கரண்ட்டை வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அண்ட் டைமுக்கு வந்து நம்ம டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரிமைனிங்ஸில் இருக்கிறதுல என்ன, ஸோ M0, ஸோ L0, ஸோ T அண்ட் ஆம்பியர்ஸ் ஏ. இப்போ நம்ம புதுசாக ஒரு 3 பேஸ் குவான்டிட்டி அடிஷ்னலாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டெம்பரேச்சருக்கு கேபிட்டல் கே அண்ட் அவகேட்டோ நம்பருக்கு மோல்னு பார்த்துருக்கோம். அந்த கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர்ஸோட கேபிட்டல் ஏ, அதையே நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டிக்கு என்னது, ஸோ கரண்ட் ஓகேங்களா. ஸோ கரண்ட் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஓகே, கரண்ட் என்னது, ஸோ கரண்ட் என்னது, ஸோ கரண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ கரண்ட் வந்து இஸ் த ஆம்பியர் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ டிவைடட் பை ஏரியா வந்து எல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ M0 L பவர் மைனஸ் 2 T0 A அப்படின்னு வரும். அது கரண்ட் டென்சிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் என்னது இருக்குது, வோல்டேஜ். வோல்டேஜ் என்னது, ஸோ வோல்டேஜ் வந்து ஒர்க் பை சார்ஜ், ஒர்க் பை சார்ஜ் அப்படின்னுங்க. ஸோ ஒர்க் என்னது, ஸோ ஒர்க் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஒர்க் என்னது, ஸோ M L ஸ்கொயர் T பவர் minus 2 ஓகேங்களா. ஸோ T power minus 2 divided by charge. சார்ஜ் என்னன்னு தெரியும், இட்ஸ் M0 L0 TA அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், ஸோ M இருக்கும், ஸோ L ஸ்கொயர் இருக்கும், ஸோ T power minus 3 and A power minus 1. இந்த T மேலே வந்தால் T power minus 1, அப்போ minus 2 minus 1 minus 3 and A மேலே வந்தால் A minus 1. ஓகே, A இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை கரண்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை கரண்ட். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ M L ஸ்கொயர் T power minus 3 A inverse ஓகேங்களா. ஸோ என்ன சார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ டிவைடட் பை கரண்ட்டுக்கு வந்து A ஓகேங்களா. ஸோ இந்த A மறுபடியும் மேலே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் A இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ M L ஸ்கொயர் T power minus 3 A power minus 2 ஓகேங்களா. ஸோ இந்த கீழே டினாமினேட்டர் A மேலே வந்துருச்சுன்னா A power minus 2. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்னது, ஸோ சார்ஜ் divided by potential difference. சார்ஜ் divided by potential difference. அப்போ சார்ஜ் என்னது, சார்ஜ் வந்து A ஓகேங்களா. ஸோ சார்ஜ் வந்து A. ஸோ ஸோ சார்ஜ் என்னது, ஸோ சார்ஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ M0 L0 T into A divided by potential difference. Potential difference M L square T power minus 3 A inverse அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ the final answers என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ M inverse, ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிற M மேலே வந்துச்சுன்னா M inverse, அதே மாதிரி L ஸ்கொயர் மேலே வந்தாலும் L power minus 2, இந்த T power minus 3 மேலே வந்தால் T power plus 3 ஆல்ரெடி ஒரு இது இருக்கிறதுனால ஒரு T இருக்கிறதுனால ஸோ T power plus 4, இந்த A இன்வர்ஸ் மேலே ஆல்ரெடி வந்துச்சுன்னா பிளஸ் A, ஸோ ஆல்ரெடி ஒரு A இருக்கிறதுனால A ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதான் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்னது, ஸோ ரெசிஸ்டன்ஸ் into area
whole divided by length. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம படித்தது நம்ம ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை லென்த். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னது, ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -3 அண்ட் ஏ பவர் -2 அப்படின்னு படிச்சுனோமோ டிவைடட் பை லென்த். ஸோ லென்த்துக்கு வந்து ஒரே ஒரு எல் மட்டும்தான். ஸோ எல்லுக்கு ஒரு எல் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ எம் ஏரியா விட்டுட்டுமே. ஸோ ஏரியா இஸ் எல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஏரியா வந்து எல் ஸ்கொயர். ஸோ அப்போ எல் பவர் 4ல் ஒரு எல் போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் எல் கியூப் ஓகேங்களா. ஸோ டி பவர் -3 ஏ பவர் -2 ஓகேவா. ஸோ ஒரு எல்லுக்கு இந்த ஒரு எல் போயிடுச்சுன்னா வெறும் எல் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போ எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் பவர் 1 2 + 1 எல் கியூப் அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்னது, ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா நார்மல் ஃபோர்ஸ் தான். ஸோ நார்மல் ஃபோர்ஸ்னா எம் எல் டி பவர் -2 ஓகேங்களா. ஸோ டி பவர் -2 டிவைடட் பை சார்ஜ் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ m0 l0 ta அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ml இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், ஸோ m L ஆல்ரெடி t plus t இருக்குது, மேலே வந்தால் t பவர் -1 ஓகேவா. -2 is a -3 and a பவர் -1 ஓகேங்களா. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு into area. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ எம் எல் டி பவர் -3 ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏரியானா எல் ஸ்கொயர். ஸோ அப்போது இதை நம்ம எல் இது 2 இது +1 இங்கே +1 இருக்குது. ஸோ 2 + 1 3. ஸோ எம் எல் கியூப் டி பவர் -3 ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ஆகிடும். இது டைமென்ஷனல் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்னா என்னது, ஸோ டார்க் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ டார்க்னா தெரியும், ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் என்னது, ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 இதுதான் டார்க்கோட இதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம். அண்ட் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ தான் படித்தோம், எம் எல் டி பவர் -3 ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இப்போ தான் ஓகேங்களா. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் படிச்சோம். ஸோ இப்போ இது எல்லாமே நியூமரேட்டரில் வந்தால் என்ன ஆகும், ஸோ எம் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் m0. ஸோ இந்த எல் மேலே வந்தால் எல் பவர் -1 2 -1 இஸ் எல். ஸோ இந்த -3 மேலே வந்தால் ஸோ +3 ஓகேங்களா. ஸோ +3 -2 இஸ் +1 இஸ் டி. இந்த ஏ பவர் -1 மேலே வந்தால் +1 ஆகிடும். ஸோ அதனால் ஏ. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். And next magnetic field and magnetic flux density. So அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ force divided by current into length. Force divided by current into length ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ml. ஸோ டி பவர் -2 அண்ட் டிவைடட் பை கரண்ட் என்னன்னு தெரியும். ஸோ கரண்ட் வந்து ஏ அண்டு லென்த்தும் நம்மளுக்கு கேபிட்டல் எல் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ எல் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எம் L0 டி பவர் -2 ஏ இன்வர்ஸ். கீழே இருக்கிற ஏ டினாமினேட்டரில் இருக்கிற ஏ மேலே வந்துருச்சுன்னா ஏ இன்வர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னது, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ எம் L0 டி பவர் -2 ஏ பவர் -1 இன்டு ஏரியா இஸ் எல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணால் ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஏ பவர் -1 அப்படின்னு ஆகிடும்.
And next வந்து inductance. Inductance என்னது magnetic flux divided by current. So magnetic flux என்னது? So magnetic flux நமக்கு தெரியும். It's a m L square t power minus 2 A inverse divided by current. ஓகேங்களா? So current வந்து so A. So இந்த A மறுபடியும் மேல வந்துருச்சுன்னா A inverse ஆயிடும். So அதனால L square t power minus 2 A inverse into A inverse is A power minus 2. And so magnetic dipole moment வந்து so torque divided by magnetic field. ஓகேங்களா? So torque divided by magnetic field. So torque என்னது? So torque வந்து என்னன்னு தெரியும்? So m L square t power minus 2 தெரியும். And magnetic field என்ன? So m L0 t power minus 2 so A inverse அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். So mm cancel ஆயிடுச்சு, tt cancel ஆயிடுச்சு. So remaining is m0 L square t0 so A அப்படின்னு இருக்கும். Magnetic dipole moment அப்படின்னு. Magnetic field strength அப்படின்னா so magnetic moment divided by volume. ஓகேங்களா? so magnetic moment by volume. so magnetic moment அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா so m0 ஓகேங்களா? so m0 L square t0 A ஓகேங்களா? so m0 L square t0 A and divided by volume வந்து is L cube. ஓகேங்களா? so இந்த L cube மேல வந்துருச்சுன்னா L power minus 3 ஓகேங்களா? so minus 3ல plus 2 போயிடுச்சு அப்படின்னா minus 1. so m0 L power minus 1 t0 A ஓகேங்களா? so இது magnetic flux strength and magnetic intensity. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாற்றிங்க. ஸோ இது ஃபீல்டு ஓகேங்களா? ஸோ எஃப்ஐ இது ஃபீல்டு ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஇஎல்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஓகேங்களா? ஸோ இது ஒன்று மாதிரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் பர்மிபிலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு. பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் என்னது? ஸோ சார்ஜ் ஸ்கொயர். ஸோ சார்ஜ் ஸ்கொயர் இது எங்கேருந்து சரினா ஸோ கூலும் லான்ஸ்னா Q1 Q2 அதாவது சார்ஜ் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ 4 பை ஃபோர்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம கூலும்ஸ் லாவை மாடிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும் ஓகேங்களா? ஸோ அப்போ சார்ஜ் ஸ்கொயர்னா என்ன? இட்ஸ் ஏ ஸ்கொயர் divided by 4 5 is constant. அது dimensional less அதனால அது வராது. ஸோ ஃபோர்ஸ் ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் m L t power minus 2 ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுக்கு என்னது? ஸோ L ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை டினாமினேட்டருக்கெல்லாம் நியூமரேட்டர் எடுத்துன்னு வந்தால் என்ன ஆகும்? ஸோ m inverse L power minus 3 t ஸ்கொயர் a ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ டி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு மாறும் ஓகேங்களா? ஸோ சார்ஜ் வந்து ஏ ஸ்கொயர் கிடையாது. ஸோ சார்ஜ் வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ அப்போ டி ஸ்கொயர்னா ஸோ இந்த டி ஸ்கொயர் சேரும்போது ஸோ டி பவர் 4 ஓகேங்களா? ஸோ டி பவர் 4. அண்ட் நெக்ஸ்ட் பர்மிபிலிட்டி கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னெட்டிக் flux density divided by magnetic field strength ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது magnetic flux density? ஸோ magnetic flux density m L0 t power minus 2 a power minus 1 ஓகேங்களா? ஸோ whole divided by so m0 L power minus 1 t power 0 a ஓகேங்களா? ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி
ஸோ இது எல்லாமே டிவைட் பண்ணால் ஸோ mm கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஏ மேலே வந்தால் ஏ இன்வெர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் m0 இந்த எல் இன்வெர்ஸ் மேலே வந்தால் இட்ஸ் எல் ஓகேங்களா. ஸோ t பவர் -2 அண்ட் a பவர் -2. ஸோ இதுதான் பர்மிபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் refractive index. ஸோ refractive index அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ speed of light ஓகேங்களா. ஸோ speed of light in vacuum divided by speed of light in medium. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போது டைமென்ஷனல் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ m0 L0 t பவர் 0 அது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. ஸோ ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எனர்ஜி எமிட்டட் ஓகேங்களா. ஸோ எனர்ஜி எமிட்டட் டிவைடட் பை ஸோ டைம். ஸோ எனர்ஜியோட இது என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ ml² t பவர் -2 அண்ட் டைமுக்கு வந்து ஸோ கேபிட்டல் டி ஓகேங்களா. ஸோ இதை இது பண்ண ml². ஸோ இந்த ப்ளஸ் டி மேலே வந்தால் t பவர் -1. ஸோ ஆல்ரெடி -2 இருக்குது. ஸோ அப்போ -2 -1 -3 ஓகேங்களா. ஸோ இது ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் அண்ட் தென் லூமினன்ஸ் பவர் ஓகேங்களா. ஸோ லூமினன்ஸ் பவர் என்னது. ஸோ லூமினன்ஸ் energy divided by so time ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எனர்ஜிக்கு என்னன்னு தெரியும். ஸோ ml² t பவர் -2 எனர்ஜின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டைமுக்கு வந்து கேபிட்டல் டின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் ml² ஓகேங்களா. ஸோ l² அண்ட் t பவர் -3 ஓகே. அப்போ ரேடியன்ட் ஃப்ளக்ஸுக்கும் லூமினன்ஸ் பவருக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூமினன் இன்டென்சிட்டி ஆஃப் illuminating பவர் ஆஃப் சோர்ஸ் ஓகேவா. சோர்ஸோட லூமினன்ஸ் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு இது பண்ண அப்போ லூமினன்ஸ் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஸோ சாலிட் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ இது என்ன சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ரேடியன் தான் நமக்கு தெரியும். ஸோ ரேடியன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்னால ஸோ டினாமினேட்டர் எதுவுமே வராது. ஸோ லூமினன் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இட்ஸ் த பவர் ஓகேங்களா. ஸோ பவர் ஆர் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. ஸோ பவர் ஆர் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு வரும். ஸோ ml² t பவர் -3 இதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கேயும் வரும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இன்டென்சிட்டி ஆஃப் illuminating ஓகேவா. இன்டென்சிட்டி ஆஃப் illuminating ஓகேங்களா. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் illuminating அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லூமினன்ட் intensity divided by ஓகேங்களா. ஸோ distance square ஸோ இது என்னது. ஸோ ml² t பவர் -3 இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ லூமினன் இன்டென்சிட்டி டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து இட்ஸ் l² ஓகேங்களா. ஸோ அப்போ இதை இது பண்ண என்னவோ l² கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ml/0 t பவர் -3 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ரீக்வன்சினாலே இட்ஸ் 1/t அப்படின்னு தெரியும். ஃப்ரீக்வன்சினால 1/, ஸோ டைம் பீரியட்ஸ் அப்போ 1/T அப்படின்னா ஸோ m0 L0 t பவர் -1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ஸ் அப்படின்னா இஸ் அ வெரி டிஸ்டன்ஸ் மட்டும்தான். டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ எல். அப்போ த ஃபார்முலா வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ml t பவர் 0 அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபாரடே கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஃபாரடே கான்ஸ்டன்ட் என்னன்னா இட்ஸ் அவகேடோ நம்பர் ஓகேங்களா. ஸோ அவகேடோ கான்ஸ்டன்ட் நம்பர்னாலும் கான்ஸ்டன்ட்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அவகேடோ கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஸோ எலிமெண்ட்ரி
சார்ஜ் ஓகேங்களா. ஸோ எலிமெண்ட்ரி சார்ஜ். ஸோ சார்ஜுக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அவகேட்டோ நம்பர் அப்படின்னா ஸோ இது வந்து மோல் ஓகேங்களா. ஸோ மோல் அவகேட்டோ கான்ஸ்டன்ட் வந்து ஸோ மோல் இன்வர்ஸ், அதுக்கு வந்து மோல் இன்வர்ஸ் அதுக்கு. ஸோ மோல் இன்வர்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்ட்டு ஸோ சார்ஜுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஸோ mL0TA அப்படின்னு நம்மளுக்கு அப்போ ஃபைனலாக என்ன வரணும், m0L0TA ஸோ மோல் இன்வர்ஸ் அப்படின்னு வரும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஓகேவா. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை ரேடியஸ். ஸோ வெலாசிட்டி என்னன்னு தெரியும், ஸோ m0L ஓகேங்களா. ஸோ m0L t பவர் -1 ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஓகேங்களா. ஸோ ரேடியஸ்க்கு என்னது, ரேடியஸ் ஸோ L ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர், வெலாசிட்டி ஸ்கொயர்னால ஸோ L ஸ்கொயர் அண்ட் t பவர் -2 அண்டு டிவைட் பை ரேடியஸுக்கு L ஓகேங்களா. ஸோ ரேடியஸ்க்கு L அண்டு இந்த L மேலே போயிடுச்சு அப்படின்னா -1 ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் m0L t பவர் -2. ஸோ இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஓகேங்களா. ஸோ இதேமாரி நம்ம வேரியஸ் ஒன்று நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் இது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும், நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் டைமென்ஷனல் formula for physical quantities. So okay, so sum of physical quantities ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ பிபி ஆன்லைன் சேனலுக்கு ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் பிபி ஆன்லைன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம் நீங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் கொஷின் பேப்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. ஸோ வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.